அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பாதி பேசுகிறேன். என்னடா இன்றைக்கி ஒரு பெரிய அப்டேட் ஒன்றுமே வரவே இல்லையே, நம்ம எல்லாமே பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் போட்டு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தப்போ கூலி படத்தை பற்றி பயங்கரமான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. அமீர் கான் சார் வந்து கூலி படத்தில் நடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை அவர் ஆல்ரெடி வந்து மீடியாவில் சொல்லிட்டாரு. அது ஆல்ரெடி வந்து பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டுச்சு. நாகார்ஜுன் சாரும் தன்னுடைய பங்குக்கு தெலுங்கில் எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ப்ரொமோட் பண்ணுற வேலையை வந்து அவரும் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடைசி கேரக்டர் ரிவீல், அதாவது ரொம்ப பெரிய கேரக்டராக கூலி படத்தில் வந்து நடிக்கிற கேரக்டரில் அமீர் கான் சாரோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. தஹா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து அவர் நடிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான ஸ்டில், இந்த ஸ்மோக்கிங் லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவர் இருக்கிறாப்புல. ஸோ அமீர் கான் சார் வந்து முதல்ல நேரடியாக ஒரு தமிழ் படத்தில் நடிக்கிற படம் வந்து இந்த படமாக தான் இருக்குது. ஸோ நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு உண்டான காரணம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த மிகப்பெரிய இயக்குநர்களும் ஒரு மிக முக்கியமான காரணம். இந்த இயக்குநர்களை உருவாக்குன அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயமும், அதே மாதிரி ஹீரோஸ் உருவாக்குன இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயம் தான். நார்த் இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து சவுத் இந்தியாவுடைய டேலண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சவுத் இந்தியாவுக்குள்ளே இருந்த குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே பெரிய அளவுக்கு வந்து பேசப்பட்டிருந்த எல்லா இயக்குநர்களுமே பாலிவுட்டில் போய் பெரிய அளவுக்கு வந்து சாதிச்சுட்டு வந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா அட்லி அவர்களாக இருக்கட்டும், இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்களாக இருக்கட்டும், இப்போ நெல்சன் அவர்களாகட்டும், எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் வந்து வந்திருக்கு. ஸோ எல்லாரும் தமிழ் சினிமாவை அடுத்த காலத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் அது என்ன பிரச்சனைனா, தமிழ் சினிமாவுக்குள்ளே அதை பண்ணாமல் மற்ற இண்டஸ்ட்ரிக்குள்ளே போக வேண்டிய கட்டாயத்துக்கு எல்லாருமே தள்ளப்பட்டுட்டாங்க. ஏன்னா பட்ஜெட் கன்ஸ்ட்ரைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால. இல்லைன்னா அட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 கோடி ரூபா பட்ஜெட்டில் 700-800 கோடி ரூபா பட்ஜெட்டில் வந்து பெரிய படம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாப்புல. அல்லு அர்ஜுனை வச்சு இங்கே பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தான் அவர் வந்து ஆளாயிருக்காரு. ஏன்னா இங்கே வந்து பிஸ்னஸ் அவ்வளோ பெருசாக வந்து உருவாகலை. தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு பின்னாடி தான் இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கிட்டாங்க. அதை நோக்கி வந்து நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் இங்கே முடித்தோடனே நம்மளுடைய சூர்யா அவர்களை வச்சு தான் இந்த படம் பண்ணுறதா வந்து இருந்துச்சு. இரும்பு கை மாயாவி அப்படிங்கிற ஒரு படம். அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அமீர் கானை வச்சு பண்ணக்கூடிய இடத்துக்கு அவரும் தள்ளப்பட்டுட்டார். ஸோ அமீர் கானுடைய கேரக்டருக்குள்ள இந்த தஹா அப்படிங்கிற கேரக்டர் வந்து இந்த இரும்பு கை மாயாவி படத்துடைய கேரக்டரோட கொஞ்சம் லிங்க் ஆகி வருமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம படம் பார்க்கும்போது தெரியும். கண்டிப்பாக கிளைமேக்ஸில் கடைசி 15 நிமிஷத்துல தான் அமீர் கானுடைய கேரக்டர் உள்ளே வருது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டு இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். அமீர் கான் அவர்கள் வந்து ரஜினி சார் கூட நடிக்கிறேன், அதனால் வந்து எனக்கு இந்த கதைக்குது அதெல்லாம் தேவையே கிடையாது, நான் நடிக்கிறேன் அப்படிங்கிற மனநிலையில் வந்து நடிக்கிறாரு. ஆனால் அவளை வந்து மீடியாக்காக என்ன தான் சொன்னாலுமே சரி, தன்னுடைய கேரக்டருடைய கதையை முழுசாக வந்து உள்வாங்காமல் யாருமே நடிக்க ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ ரஜினி சார் மேலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை அமீர் கான் சார் நடிக்க வைக்கணும் உள்ளுக்குள்ளே வந்து கொண்டு வரும்போது, ரஜினி சார் மாதிரியான பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கும்போது அவங்களுக்கான பிளாட்ஃபார்மை நம்ம கொடுக்கலைன்னா, அவங்களுக்கான இடத்த கொடுக்கலைன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய ரசிகர்கள் ஏமாந்துருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க. நீங்கள் ஜெயிலர் படம் பார்க்கும்போதே தெரியும். மோகன்லால் சாருடைய அந்த 8 நிமிஷங்களாக இருக்கட்டும், இல்லை சிவராஜ் குமார் சாருடைய அந்த 8 நிமிஷங்களாக இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய இம்பேக்டை வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் உருவாக்குச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமும் கூட. அது ரொம்ப என்ன சொல்கிறோன்னா ரசிக்க வேண்டிய விஷயமும் கூட. ஏன்னா ஒரு படம் முழுக்க மோகன்லால் சார் நடிக்க வைக்கிறதோ இல்லை சிவராஜ் குமார் நடிக்க வைக்கிறதோ ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆனால் கொடுக்குற அந்த சீக்வன்ஸில் அவங்களுக்கான அந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்கணும், அந்த மாஸ் எலிமெண்ட்டை உருவாக்கி கொடுக்கணும். அதனால தான் தெலுங்குலேயும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் ரசிக்கப்பட்டுச்சு, கர்நாடகாலையும் ரசிக்கப்பட்டுச்சு, அதே மாதிரி மலையாளத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ரசிக்கப்பட்டுச்சு. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும், கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்களும் இந்த படத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு திருவிழா மாதிரி. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்களுமே பெரிய அளவுக்கு கொண்டாடப்படக்கூடிய அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து வடிவமைக்கப்பட்டதாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. நாகார்ஜுன் சார் அவருடைய கேரக்டர் பற்றி ரொம்ப சிலாகித்து வந்து பேசியிருக்காரு. அதே மாதிரி சத்யராஜ் சார் அவருடைய கேரக்டர் பற்றி ரொம்ப சிலாகித்து பேசியிருக்காரு. அதே மாதிரி அமீர் கான் சார் சொல்கிற என்னோட கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து அதையும் ரொம்ப ரசித்து வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ உபேந்திரா சாரும் ரொம்ப ரசிச்சிருக்காரு. இவங்க எல்லாருமே ரஜினி சாரை ஒரு ஆக்டராக வந்து பார்க்கறத விட அவர் வந்து ஒரு ஃபேனாக வந்து பார்த்து அவரை பார்த்து என்னோடய வாழ்க்கையில் வந்து வடிவமைச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சி உள்ளுக்குள்ளே வந்து நடந்து போயிட்டு இருந்தவங்க தான் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த படத்துக்கான இன்வால்மெண்ட் எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதுதான் இந்த படத்துக்கான ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் நோக்கி வந்து நகர்ந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறத உணர முடிகிறது. இன்னொரு பெரிய அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பிஸ்னஸ் பற்றி நிறைய பேசினோம். தெலுங்குலையும் பெரிய ரேட்டு வந்து பேசப்பட்டிருக்கு, 40 கோடிக்கு மேலே வந்து பிஸ்னஸ் செய்யப்பட்டிருக்கு. கர்நாடகாலையும் பெரிய அளவுக்கு வந்து பேசப்பட்டிருக்கு. ஓவர்சீஸில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேசப்பட்டிருக்கு. 90 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் வியாபாரம் செய்யப்பட்டிருக்கு. அதுவும் எம்ஜி அப்படிங்கிற முறையில், அதாவது மினிமம் கேரண்டி முறையில் வந்து பண்ணப்பட்டிருக்கு. இப்போ அதாவது கலெக்ஷன் வந்து என்ன தான் ட்ராப் ஆனாலுமே வந்து புதுசு தர தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே ஒரு பிஸ்னஸ் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக நம்புகிறாங்க. 90 கோடிக்கு வந்து படத்தை வாங்கியிருக்காங்கன்னா 200 கோடிக்கு வந்து பிஸ்னஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்து
கண்டிப்பாக படத்தை வாங்கியிருக்காங்க. அதுக்குண்டான வியாபாரம், அதுக்குண்டான ப்ரொமோஷன் வந்து பயங்கரமாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஐமேக்ஸில் படம் வந்து ரிலீஸ் ஆகாது. ஏன்னா வார் 2 படம் வந்து எல்லா ஐமேக்ஸ் ஸ்க்ரீனும் வந்து லாக் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து கூலி படத்துக்கு வந்து ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அமீர் கான் சார் வந்து ஃபோட்டோ போட்டும்போது ரிலீஸ் பண்ணும்போதே கீழே போட்டாங்க ஐமேக்ஸில் 4DXல தான் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது. ஸோ முதல் 2 வாரத்துக்கு மட்டுமே இந்த 33 ஸ்க்ரீனை வந்து வார் 2 வந்து ஆக்குபை பண்ணியிருக்கிறாங்க. அந்த படத்துடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் அந்த ஸ்க்ரீனை அப்படியே ரீடைன் பண்ணுறதா, அந்த ஸ்க்ரீனில் வந்து எந்தளவுக்கு க்ரௌட் புல்லிங் இருக்குது அதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே சஸ்டெயின் பண்ணுவாங்க. ஐமேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, காசு கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி லாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறனால ஸ்க்ரீன் அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துருவாங்க. பட் ஆனால் ஆடியன்ஸோட ஃபாலோவிங்கே வரல, ஆடியன்ஸ் வந்து புல் பண்ணவே முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து வேறு மாதிரி வந்து அடுத்த படத்தை உள்ளுக்குள்ளே கொண்டு வரதுக்குண்டான முயற்சியை வந்து அவங்க கண்டிப்பாக ஐமேக்ஸில் வந்து எடுப்பாங்க. ஸோ வார் 2 திரைப்படத்துக்கும் கூலி திரைப்படத்துக்கும் அந்த முதல் 2 வாரத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனாலும் 2 வாரத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கூலி படத்துக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஐமேக்ஸ்லையும் பெரிய இம்பாக்ட் வந்து உருவாக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். நான் கண்டிப்பாக வந்து நார்மல் ஸ்க்ரீனில் தான் படம் அதிகமாக பார்ப்பேன். ஏன்னா அங்கே தான் அந்த க்ரௌடோடைய அந்த ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஐமேக்ஸில் வந்து நான் அந்த சேரிங்கோட பயங்கரமாக வந்து நம்ம கொண்டாட்டத்தோட படம் பார்க்குற அந்த மனநிலையில் ஐமேக்ஸில் இருக்கிறதுல ப்ளஸ் பட்ஜெட்டும் ரொம்ப அதிகம். ஆனால் கண்டிப்பாக தலைவருடைய படத்தை ஒரு வாட்டியாச்சும் நான் ஐமேக்ஸில் கண்டிப்பாக பார்ப்பேன். வந்து வரும்போது கண்டிப்பாக பார்ப்பேன். அதுக்கு முன்னாடி ஒரு 5-6 வாட்டி வந்து கண்டிப்பாக நார்மல் ஸ்க்ரீனில் தான் வந்து பார்ப்பேன். ஸோ சென்னையில் ஆரம்பிக்கிறது இப்போ எங்கள் ஊரில் திருச்செங்கோடு வரைக்குமே வந்து படம் பார்க்கறதுக்குண்டான எல்லா விஷயங்களையுமே வந்து இப்பயே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. பக்கத்து ஊர் பசங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்டுக்காக கேட்டுட்ருக்காங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் க்ரௌட் புல் பண்ணி நான் வந்து போய் தலைவரோட படத்தை வந்து என்ஜாய் பண்ண போகிறேன். இன்னும் ரொம்ப குறுகிய நாட்கள் தான் இருக்குது, 1.5 மாதம் தான் இருக்குது. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டில் நானும் காத்துட்ருக்கிறேன். அமீர் கான் சாருடைய இந்த தகாங்கிற கேரக்டர் எப்படி வந்து பண்ணியிருக்காரு, என்ன மாதிரியான இம்பேக்ட் இருக்குது, ரஜினி சாருக்கும் அவருக்கும் என்ன மாதிரியான அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வருது அப்படிங்கிறத நான் பொறுத்து தான் பார்க்கணும். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.